மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டும் அதிகப்படியான நிதியை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து தங்களுடைய அனுமதியோடு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வரும் கல்வியாண்டில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கு கூடுதலாக புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டடம் கட்டும்போது அண்ணன் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். இன்னும் ஒரு 3 வகுப்பறைகள் நம்ம கட்டித்தர வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே போன்று ஆய்வகத்தை பற்றியும் கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான சார்ந்து சிஓஸ்ட்ட ஒரு கருத்துரு பெறப்பட்டு அது சார்ந்து உடனே ஏற்கனவே பதில் நான் சொன்ன மாதிரி நபார்டு வங்கியின் மூலமாக பெறுகின்ற அந்த பணத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டமைப்பு என்று வரும்பொழுது இதுவரைக்கும் நம்முடைய அண்ணனுடைய தொகுதியில் மட்டும் நான் ஒரு 95 கிளாஸ் ரூம்ஸ் நம்ம ஏற்கனவே கட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த கேட்கப்படுகின்ற இந்த ஸ்கூலுக்கும் கட்டித்தரோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் கட்டிடங்கள் மட்டுமில்லை, அவங்க சொல்கிற மாதிரி ஆசிரியர்களை நம்ம பணி நியமனம் செய்வதிலையும் அது இருக்கின்றது. அதனால்தான் இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12,895 ஆசிரியர்களை நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பகுதியினர் ஆசிரியர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அது சார்ந்து பலவிதமான சேவைகள் அவங்களுக்கு நமக்கு செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜிஓ போடும்போது அவங்க சொல்கிற மாதிரி இந்த சிறப்பு ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக அதற்கான வழிவகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நேற்று நான் அலுவலகத்தில் இருக்கும்போது கூட 2 சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள், குறிப்பாக வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் மூடுகின்ற நிலையில் இருக்கின்றது உண்மைதானா என்று கேட்டார். அலுவலகத்தில் இருந்தே அது உடனடியாக அதுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது மாதிரியான மூடுகின்ற அந்த எண்ணம்லாம் எதுவும் இல்லை என்பதை சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருத்துறைப்பூண்டியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாரிமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்டிடங்கள் கட்டித்தரப்படுமா, ஏன்னா ஓட்டு கட்டிடமாக இருக்குது என்கின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தியிருக்கார்கள். அது ஹெச்ஆர்என்சியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். மாற்று இடத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கட்டிடமும் கண்டிப்பாக கட்டித்தரப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.